எங்க இவ்வளவு நாள் காணோன்ட்டு எங்களால வெறிகொண்டு தேடிட்டு இருப்பீங்க. அதனால வந்து எங்க கூட வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன்ன்ற ஒரு கிஃப்ட்ட வேற நாங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன்னா கரண்ட் சாம்பியன்ஸ் அவங்க தான். அவங்க தான் பேசணும், நம்ம தான் கேட்கணுன்ற மாதிரி தான் லாஸ்ட் சீசன் போச்சு. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டாக்ஸ் இன் ஒன்லி கால்பந்து. ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டோம். இந்த எபிசோட்ல வந்து நாங்க மேக்ஸிமம் பிஎல்ல நடக்கிற எல்லா லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ப்ரீ சீசன் மேட்சஸ் அதை பத்தி எல்லாம் பேச போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பியன்ஸ், கரண்ட் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போயிட்டு ஒரு அதுக்கு பெனால்டி மிஸ் ஆன அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா போன சீசன் ரொம்ப வன்மத்தோடைய ஆர்சனல் மேல இருந்த வன்மத்தோடைய பயங்கரமா பேசி நான் வந்து ரொம்ப பேசிட்டேன். அதனால நான் இப்ப அட்வான்ஸா கேட்டுக்கிறேன், இந்த சீசன் ஒண்ணு மோசமா அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு எல்லாரும் கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்ட்டுன்னு ஆரம்பிடா. மன்னிப்பு டெபாசிட்ல போட்டு சீசன்ல கேஷ் பண்ண போறேன். பார்க்கலாம் செல்சி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, வித்வுட் ஃபர்தர் டு போயிடலாம். ஆர்சனல் வந்து இந்த ட்ரைனிங் சாம்பியன்ஸா வந்து உள்ள போக போறாங்க. இந்த வாட்டி அவங்க தான் வந்து சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஸோ சொல்லுங்க ப்ரோ, இந்த சீசன் எப்படி இருக்கு ப்ரோ? ஐ திங்க் ப்ரூனோ தட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் நுழையும் போது அந்த பேக் 7 4+3 வந்து பயங்கர செட் ஆயிருக்கிறது உங்க டீமுக்கு தான். ஆடிங் ப்ரூனோ ஆன் ஆல்ரெடி செட்டா இருக்க ஒரு டீம்ல இந்த சீசன் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? டபுளா, ட்ரிபிளா, குவாட்ரபிளா, அடிச்சா சிக்ஸ்டபிள் தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. அதான் ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு ப்ரூனோ வந்தது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் சைன் ஆஃப் இன்டென்ட். ஏன்னா அது வந்துட்டு இட் ஷோஸ் தட் தே வாண்ட் டு ஃபில் த கேப்ஸ் வாட் வாஸ் மிஸ்ஸிங் லாஸ்ட் டைம். ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு கரெக்டான சைனிங். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரூவன் ப்ரீமியர் லீக் பிளேயர் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இஸ் பொசிஷன். ஸோ அதனால அவனை கொண்டு வந்தது வந்துட்டு இட் ஷோஸ் தட் ஓகே தே ஆர் இன் த ரைட் ட்ராக். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ ஸ்டில் ஃபீல் தெர் இஸ் அ லேக் இன் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. தே ஆர் நாட் ஆக்டிங் ஆஸ் குவிக் அஸ் தே டிட் லாஸ்ட் டைம். ரொம்ப ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இது எனக்கு மட்டும் கிடையாது, லைக் பிரிட்டி மச் எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு தேர் ஃபீலிங் ஒரு மாதிரி. எனக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆகுது. எக்ஸ்ப்ளோரிங், இவாலுவேட்டிங், மானிட்டரிங், திங்கிங். ஆமா, அந்த வார்த்தை கேட்டாலே வந்துட்டு, அதுவும் மெயினா வந்துட்டு அந்த வினிஷியஸ் ஜூனியர்னு ஒரு டெஸ்ட் ஒரு இது பண்ணாங்க. லைக் என்ன சொல்றது, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் டேவிட் ஆன்ஸ்டைன் சொல்லிட்டு ட்விட்டர்ல நான் வந்துட்டு அது வந்துட்டு பேரடி அக்கௌண்ட் நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பார்க்கும்போது. ஐ திங்க் அவன் போடும்போது நான் ஒரு 10 மினிட்ஸ்லயோ இல்ல 5 மினிட்ஸ்லயோ பார்த்தேன். அது வந்துட்டு பார்க்கும்போது ஐ தாட் இட் வாஸ் அ ஜோக். பட் அது நிஜம்னு தெரிஞ்ச உடனே பெருசா எனக்கு ஆக்சுவலா வினிஷியஸ் ஜூனியர் வந்துட்டு நாட் அ ஹியூஜ் ஃபேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ். பட் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த பிளேயர் வந்துட்டு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி குட் ட்ரை டு ஈவன் டெஸ்ட் வாட்டர்ஸ் வித் ரியல் மேட்ரிட். அண்ட் அது வந்துட்டு ஒரு நல்ல இதுவா போச்சு. பட் அதர்வைஸ் வந்துட்டு வி ஸ்டில் வாண்ட் டு இம்ப்ரூவ் இன் சர்டன் பொசிஷன்ஸ். அண்ட் ஐ ஃபீல் இன்னும் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஆல்தான் சீசன் ஆரம்பிக்க போகுது, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஒரு சில பொசிஷன் வந்துட்டு அவங்க இன்னும் வந்துட்டு they have to develop. So this is my thought process towards Arsenal's transfer window this time. சாலிபா எவ்வளவு மாசம் அவுட்? தேங்க்ஃபுல்லி வந்துட்டு அது ஒரு பெரிய இன்ஜுரி கிடையாது. he does not require surgery, but I think he is not playing against Chelsea. சொன்னால நிம்மதியா போ. ஆனா இன்ஜுரிய இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுன்னு கேக்குற ஒரே ஆள் இப்ப எனக்கு சாலிபா ஜெனரலா கேட்டேன். அடுத்து ஃபாலோ அப் கொஸ்டின் வச்சிருக்கேன். அதனாலதான், ஏன்னா நான் ரொம்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஏதோ 3-4 months அவுட்ன்ற மாதிரி அங்கேயோ போட்டிருந்தாங்க. அதனாலதான் அடுத்து நான் ஃபாலோ அப் கொஸ்டின் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க டிஃபென்சிவா வந்து இன்காப்பியா கேப்ரியல் வச்சு மட்டும் ஓட்டு முடியுமா, இல்ல வந்து உங்களுக்கு இப்ப டிஃபென்சிவ் அடிஷன் மாதிரி ஏதாவது பாக்குறீங்களா, தேவைப்படுமா? இல்ல, அதான் அந்த கான்சா வந்துட்டு இஸ் லைக் த பிரைமரி டார்கெட். பட் அவங்க வந்துட்டு 60 மில்லியன்லாம் வந்துட்டு கேட்டு உயிரை வாங்குறாங்க. ஸோ ஐ திங்க் தேர் நாட் ரியலி கோயிங் ஃபார் ஹிம்.
நான் கடைசியா பார்த்த நியூஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் கிளப் டு கிளப் டாக். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் பிளேயர்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு மூவ் அதெல்லாமே இருந்தது. பட் ஆனா ஒரு எக்ஸ் லிவர்பூல் பிளேயர் வந்துட்டு Quansah. இஸ் பின் லிங்க்ட். ஆமா. ஸோ இஸ் 23 years old அண்ட் பயன் லெவர்குசன் விளையாடிட்டு இருக்கான் அண்ட் மச் சீப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் மார்க்கெட். அண்ட் ஜஸ்ட் ஒரு கேப் ஃபில் பண்றதுக்கு ஃபார் அ ஷார்ட் பீரியட் வந்துட்டு அவனையும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வந்துட்டு இன்னொரு பயங்கரமான ஒரு இது பண்ணாங்க, கூட்டி ரொமேரோக்கு ட்ரை பண்ணாங்க. அது வந்துட்டு பயங்கர ஒரு இது. பட் அத்லெட்டிகோ போயிட்டான். நான் படிச்ச நியூஸ்ல என்னன்னா he wanted to come. So he was very much wanting to come. அது வந்து என்னன்னா அவ்வளவுதான். அது வந்துட்டு இன்னொரு சோல் கேம்பிள் ரீக்ரியேஷனா இருந்திருக்கும். கேப்டன் டு ஏர். பட் செத்துருப்பானுங்க ஸ்பர்ஸ். ஐயோ அவனுக்கு அவ்வளவுதான் பயங்கர ஒரு அந்த ரைவல்ரி வந்துட்டு கன்ஃபார்மா பிளட் பார்த்திருக்கோம் இந்த சீசன்ல. பட் தேங்க்ஃபுல்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஏன்னா ஏன்னா எனக்கும் வந்துட்டு ஐ ஃபீல் ஹி இஸ் வெரி அக்ரெசிவ் டிஃபெண்டர். ஸோ அண்ட் அவன் வந்துட்டு ஆர்சனலுக்கு வந்தானா போன வருஷம் வந்துட்டு ரெட் கார்டே வாங்கல. இந்த வருஷம் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் ரெட் கார்டு வாங்கியிருப்போம். அதுவும் வந்துட்டு ப்ரூனோவும் வந்துருக்கிறான். அவன் சும்மாவே வந்துட்டு கை வந்துட்டு வெளிலதான் இருக்கும் குத்துறதுக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸைட்டட். பட் அந்த லெஃப்ட் விங் வந்துட்டு இன்னும் ஐ ஃபீல் வி நீட் சம்மன் சாலிட். அதான் கிளப் ரூகர்ல நான் சாலிஸ் வாங்கியிருக்கீங்க. நல்லா ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல he was okay. He's been like contributing every match, assist or goal or something. But in the pre-seasonலாம் வந்துட்டு I don't really அதை கன்சிடர் பண்ணி நம்ம வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சும்மா அவனுக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் ஃபிட்னஸ்க்காக விளாடுறாங்க. பட் ஃப்ரம் வாட் ஐ saw, from what I read, he's been very ஒரு குவிக்கர் வெர்ஷன் ஆஃப் ட்ரொசார்ட்னு வந்துட்டு சும்மா சொல்லியிருந்தாங்க. இஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஃபாஸ்டர். ஸோ அதனால இது. பட் ஐ திங்க் மார்டினெல்லி வந்துட்டு மைட் கோ அவுட். ஷக்தார் கிட்ட பார்த்த லிங்க்ஸ் ஆக்சுவலா. ஆமா. ஸோ அது வந்துட்டு மைட் கோ அவுட். பட் ஆனா தெரியல, அந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ஆகணும். ஸோ ஆமா, சில அவுட் கோயிங்ஸ் வந்துட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங். பட் லெட்ஸ் see how it goes. ஐ திங்க் இப்ப கரண்டா யாரை வித்திருக்கீங்க? ட்ரொசார்ட் வித்திருக்கீங்க, அப்புறம் கிவியார் வித்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 மேஜர் கெப்பா பிளேயர். கூட கிளம்பிடலாம் நினைக்கிறேன். கிவியார் வந்துட்டு ஆக்சுவலா போன சீசனேமே போர்ட்டோ போயிட்டான்ல, லோன் போயிட்டான். பட் அது ஒரு பைபேக் கிளாஸோட தான், ஒரு ஆப்ஷனல் பைபேக் கிளாஸோட தான் போனான். ஸோ அவங்க அதை ட்ரிகர் பண்ணாங்க. ஸோ இஸ் கான். ஸோ அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு யா நீங்க சொன்ன மாதிரி நார்காட் போயிட்டான். நார்காட் போயிருக்கான். நார்காட் வந்து எவர்டனுக்கு போயிட்டான். ஸோ யா ஐ திங்க் நான் உங்ககிட்ட அடுத்த கொஸ்டின் அதான் ப்ரோ வைக்கலாம் இருந்தேன். ஏன்னா நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்க டிஃபென்ஸும் மிட்டும் ஐ திங்க் பயங்கர செட்டில்டா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பட் உங்க அட்டாக்ல வந்து எனக்கு இன்னும் அந்த ஒரு சொன்னா அடிப்பாங்க, பட் ஒரு எலைட் பிளேயர் இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, ஓகே சாக்கா இஸ் தேர். சாக்கா வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவைலபிளா இருந்தானா இஸ் அன் எலைட் பிளேயர். கியோகரெஸ்க்கு இது செகண்ட் சீசன். இந்த சீசன் அவன் லாஸ்ட் சீசன் எனக்கும் கிறிஸ் பால்க்கு அங்க டிஸ்அக்ரிமெண்ட். அவன் டீசன்ட் சீசன் சொன்னா, நான் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இந்த சீசன் வந்து கியோகரெஸ் ஷுட் ப்ளோ அப். இந்த சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஃபுல்லா பார்த்துட்டான். அப்படியே எடுத்து பார்த்தோம்னா ஹாவர்ட்ஸ் இருக்கான், கப்ரியல் ஜீசஸ் இருக்கான், மார்டினெல்லி இருக்கான், சொலிஸ் இருக்கான், அப்புறம் வேற யார் இருக்காங்க? மாடுவேக்கே இருக்கான். எப்படி மறக்கலாம்? தலைவர் மாடுவேக்கே இருக்கான். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுவான் முன்னாடி வரணும் என் தலைவர். எனக்கு என்னன்னா இந்த லிஸ்ட நான் எடுத்து பாக்குறேன்டா. அவ்வளோ புத்துணர்ச்சியோட அவன் இருக்கானா, அவனோட ஒருத்தனை வந்து குத்துட்டாங்க, தள்ளிட்டானுங்க. அதனால பயங்கர குஷியா இருக்கான் அவன். எனக்கு என்னன்னா இந்த நேம்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் ஒரு எலைட் பிளேயர் அங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அகைன் தோணுது பார்க்கும்போது. வினிஷியஸ் ஜூனியர் நீங்க சொல்றீங்க, பட் என்ன பொறுத்தவரைக்கும் வினி வந்து ஜாயின் பண்ணிருந்தானா அந்த ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கியூ சைனிங் மாதிரி இருந்திருக்கும். நீங்க டைட்டில் அடிக்கிறீங்க, அடுத்து வந்து ஈசாக் வேர்ட்ஸ் மாதிரி ஒரு எலெக்ஸி நீங்க இறக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவுட்கம் விட்டுரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பார்கோலா பாக்குறீங்களா ப்ரோ ஆக்சுவலா லெஃப்ட் விங்குக்கு?
இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ தே ஆர் லிங்க் டு அப்பாடா. பார்க்கலாம். ம். ஏன்னா ஆஸ்கிங் பிரைஸ் இஸ் ஜஸ்ட் ஹாரண்டஸ். அது வந்துட்டு டூ மச். 170 மில்லியன் லைக் சொல்றானுங்க. அதுவும் ம். இல்ல அதுவும் வந்துட்டு திஸ் டைம் மார்க்கெட் வந்துட்டு பயங்கர இன்ஃபிளேட்டடா தான் எஸ்பெஷலி ஒரு இருக்கு. இல்ல ஒரு இன்சிடென்ட் ஈவன் வித் மார்கன் ராஜர்ஸ் இது கூட வந்துட்டு ஒரு பெரிய கிளாசிக்கான ஒரு இன்சிடென்ட் அது. லைக் அந்த எலியட் ஆண்டர்சனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு எவ்ரி திங் வாஸ் லைக் சார்ட்டட். லைக் பிரைமரி டார்கெட் வாஸ் மார்கன் ராஜர்ஸ். ம், ம், ம். பட் எலியட் ஆண்டர்சன் வந்துட்டு 113 மில்லியனுக்கு போனதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஓகே இதுதான் வந்துட்டு இப்போ ஸ்டாண்டர்டு, இந்த மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இனிஷியலா வந்து ஒரே நிமிஷம். இது அத்லெட்டிக்ல ஒரு டாக்குமெண்ட் வந்திருந்தது, ஒரு ஆர்டிக்கல். வின்னர்ஸுக்கு இப்போ ஏன், அதாவது பார்க்கலாவோட 170 மில்லியன், அப்போ நெட்டோக்கு வந்து 80 மில்லியன் கேட்டிருக்காங்க, 60 மில்லியன் ஓ 80 மில்லியன் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, வேர்ல்டு கிளாஸ் விங்கர்ஸ் இன் டாப் டீம்ஸ், டாப்ல விளையாடுற டீம்ஸ் வந்து விங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அவுட் ஓ அண்ட் அவுட் விங்கர் ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து, அதாவது நான் when I say னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரூவன் டாப் கிளாஸ் விங்கர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்போ நீ பயன் முனிக் பார்க்கனா எவனும் தேர் ஆல் செட், நோ ஒன் வாண்ட்ஸ் டு லீவ். ரியல் மேட்ரிட்ல கொஞ்சம் ஆசை காட்டினாங்க, இல்ல நீ பார்சிலோனால இருந்து யாரையும் வாங்கவும் முடியாது, ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் ஆல் செட். அந்த மாதிரி ஒரு டீம்லயுமே மோஸ்ட் ஆஃப் தெம் இஸ் ஈதர் பிரிட்டி மச் செட் ஆர் தே டோன்ட் வாண்ட் டு லீவ். இப்போ அந்த மாதிரி இருக்கிற விங்கர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு மூவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, டைல்யூட் த்ரூஅவுட் ஆயிடுச்சு ஆல் ரொம்ப. ஃபைவ். அதனாலதான் மார்கன் ராஜர்ஸோடைய ஃபீஸ் அண்ட் ஃபாலோட் பை தட் இவன் பார்கோலாக்கு 170 அப்படின்றது ஒரு எக்ஸார்பிடன்ட் பிரைஸ். பட் ஆனா இட் ஆல் இஸ் பீங் ட்ரிவன் பை வெரி வெரி ஹை டிமாண்ட் ஃபார் விங்கர்ஸ். ஏன்னா எல்லா டீம்லயும் இப்ப விங்கர்ஸ் தேவைப்படுது, ம். அதுக்கேத்த குவாலிட்டி ப்ரூவன் விங்கர்ஸ் இல்ல. நான் நெட்டோக்கே 60 மில்லியன் கேட்கும் போது எனக்கு வந்து நெஞ்சே உடஞ்சிருச்சு. இதுல வேற நடுவில் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆர்சனல் இஸ் ஆல்சோ ஐயிங் ஃபார் நெட்டோ அப்படின்ட்டு. நான் வந்து அண்டவா அது எப்படியாவது வந்துட்டு தள்ளி இந்த விட்டுருங்க. அந்த ஆர்சனலுக்கு வந்துட்டு செல்சி ஃபெட்டிஷ் இருக்குது. எவ்ரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ வந்துட்டு லைட்டா போயிட்டு அவங்கள கொஞ்சம் ஏதாவது எனக்கு கொடுங்கடா, யாராவது ஒருத்தர் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவனையாவது ஒருத்தனை வாங்கின்னு வந்துடுறானுங்க. பட் நெட்டோ வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து சும்மா இந்த ஸ்கெல்லியோட இது மாதிரி. அது ஒரு இட் வாஸ் நாட் சம்திங் ஃப்ரம் ஆத்தென்டிக் சோர்சஸ். ஸோ சும்மா அச்சு விட்டானுங்க. இப்போ எல்லாருமே அவனுங்க ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டானுங்க. சும்மா இஷ்டத்துக்கு அவனுங்க வந்துட்டு ஒன்னத்தை போட்டு சோர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டு இந்த கிளிக்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் ஃபாலோ பண்றது வந்துட்டு ஒரு 2-3 பேர் மட்டும்தான். அவங்க வந்துட்டு தேர் லைக் வெரி குட் சோர்ஸ் ஃபார் ஆக்சுவல் வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இந்த டாபிக் நம்ம பேசினதை வச்சு எங்க ஆளுங்க கோடி கேக்போவை 100 மில்லியனுக்கு விற்கணும் டாட்டன்ஹாம்க்குன்ட்டு லிவர்பூலுக்கு ஒரு வேண்டுகோள். அவ்வளவு மட்டும்தான். 85 to 90 மில்லியன் ஆக்சுவலா கிளப் டு கிளப் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிட்டானுங்க. ஸ்பர்ஸ் டு லிவர்பூல் சொல்லிருக்காங்க, கேக்போ கிட்ட இது பண்ணி சொல்லிருக்காங்க. சோ நம்ம பார்க்கலா லேண்ட் பண்றதும் பண்ணாததும் பொறுத்துதான் வந்துட்டு அண்ணன் கேக்போ இருப்பாரா கிளம்புவாரா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இப்ப இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம லூயிஸ் டியாஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் ப்ரீ சீசன் லெட்டில் பயன் இது பண்ற வரைக்கும். அந்த மாதிரிதான் இப்ப ஆக்சுவலி போயிட்டு இருக்கு. சரி, நம்ம கிளப்புக்கு வருவோம். ஆசன் கிட்ட போலாம். ஒன்னே இந்த சிறுத்தை சிவா, இந்த கேக்போ, இவங்க எல்லாம் வந்து ஒரு தனி ரகமான ஒரு பிரீட். அதாவது அவனை என்னதான் ஷிட் கண்டென்ட் தந்தாலும் எதையோ கன்வின்ஸ் பண்ணி சும்மா அங்க இங்க ஏதாவது பண்ணி ஹை வேல்யூ செட்டா மாறி கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் நம்ம எல்லாம் வாழ்க்கையில கத்துக்கணும். ஓகேவா? இந்த கூலி படத்துல கூலி ஆனிவர்சரின்றதுனால கூலியை உள்ள இழுக்கிறேன். அந்த கூலி படத்துல பிளாஷ்பேக் ரஜினி காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து நாங்க நெதர்லாண்ட்ஸ் கேக்போவை காமிச்சு ஓட்டுவோம்டா. நெதர்லாண்ட்ஸ் கேக்போ தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா அவரு? போய் பாத்துட்டோம். நீங்க வேற கூலி ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. இங்க ஒரு பயங்கரமான ரஜினி கண்ணி ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு தெரியாது அவனுக்கு. அதாவது அந்த ஒரு படம் வந்துச்சு, தங்கச்சி பாசம். என்ன படம்? ஃபர்ஸ்ட் ஷோ. அது மட்டும் இல்லாம 5 வாட்டியாவது நம்ம தியேட்டர்ல பார்த்தோம். அதுவும் இந்த க்ளோஸ் அப் சீன்ல வந்துட்டு வச்சாங்க பாத்தீங்களா தலைவரை, அதுக்காக ரசிச்சு பார்த்தான். ரஜினிகாந்த் ரெக்கார்டிங் ஃபுல்லா பாத்துருக்க மாட்டார். நீங்களும் 5 வாட்டி போய் பார்த்த.
பயங்கரமா பார்த்தான். அவன் புரிஞ்சு அவ்வளவு ஒரு பெரிய போச்சுடா ஃபேன் நீ அவன். வந்து அப்ப லண்டனுக்கு போயிட்டு ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜுக்கு போய் பிரிட்ஜ்ல காப்பு கண்டுபிடிச்சிட்டா. ஆமா. செல்சி வின் பண்ணோம்னா எதை வேணாலும் பண்ணுவேன்டா, காப்பு நானும் கட்டுவேன். சரி அதான் football, கம்மிங் பேக் to football. டு ஆர்சனல். Back to ப்ரோ Arsenal. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ஒரே question. கொஸ்டின் தானே, ஜூபிமெண்டியோட பிளேஸ் என்ன ப்ரோ ஆகுது? ஏன்னா நார்கார்டு வாங்குனீங்க, யூஸ் பண்ணாம வித்துட்டீங்க. ஜூபிமெண்டி வந்துட்டு சீசன் வந்து ஒரு 2 ஹாஃப்ஸ் மாதிரியான ஒரு சீசன் தான் அவனுக்கு ஆக்சுவலி. இப்போ நீங்க ப்ரூனோ வேற எடுத்துட்டு வந்துட்டீங்க, மிக்கல் மெரினோ வேற ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கான், சோ ரைஸ் இருக்கான். ஜூபிமெண்டி எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி இப்போ? ஏன்னா நான் ஜூபிமெண்டி டு செல்சின்னு ஒரு லிங்க் பார்த்தேன், இஃப் என்சோ லீவ்ஸ் ஆக்சுவலா. Yes. ஜூபிமெண்டியை வந்து ஜாபியோடைய இஷ்டத்துக்கு வந்துட்டு லிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரியல் மேட்ரிடும் வந்துட்டு they wanted because ராட்ரி ராட்ரி. வந்துட்டு பார்சலோனாவோட இதுவாயிட்டான். பட் ஜூபிமெண்டிலாம் வந்துட்டு இஸ் நாட் கோயிங் எனிவேர். ஏன்னா ஐ ஃபீல் த மெயின் ரீசன் வை ப்ரூனோ ஜி வந்துட்டு உள்ள வந்திருக்காருன்னா the load was too much on Zubimendi and டெக்லான் Rice. ரைஸ். ஆமா ஆமா. ரைஸ் வந்துட்டு அவன் இப்போ இந்த உள்ள நடந்து வந்ததே வந்துட்டு எப்படி அவன் வந்தான்னு தெரியல. பிகாஸ் he is literally played almost 60+ matches in this one season. அண்ட் ஒரு 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 ஃபியூ சீசன்ஸ் பேக் வந்துட்டு பெட்ரி வந்து அந்த மாதிரி விளையாடிட்டு ஒரு மீன் பார்த்தேன். பெட்ரி கண்ணுகிட்ட எல்லாம் கருப்பா இதுவாகி இருக்கும். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி பெட்ரியா கேவியா அது? So, கேவி பெட்ரி நினைக்கிறேன். தான். பெட்ரி. யூரோ சீசன் நினைக்கிறேன். யூரோ ஆமா. மடி சீசன் நினைக்கிறேன் கரெக்டா. ஆமா. ஆ. ஸோ ஐ ஃபீல் அந்த சைனிங், அதுவும் நாட் கார்டை வெளில அனுப்பிச்சிட்டு தே வாண்டட் சம் ஒன் டு ரீப்ளேஸ் அண்ட் ஹூ கேன் பிளே 2 ரோல்ஸ். ஸோ இப்போ மெயின் ஐடியாவே வந்துட்டு டு டூ அ லாட் ஆஃப் ஷஃப்லிங். அந்த மிஸ்டேக் தான் போன வாட்டி இருந்தது. ஸ்கெல்லி வந்துட்டு விளையாடி இருக்கலாம். he was more than capable of playing CM. ஏன்னா அவன் வந்துட்டு is actually naturally midfielder. ஸோ மேபி அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு இஸ் ரெக்டிஃபைட் அண்ட் இஸ் brought in ப்ரூனோ ஸோ தட் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப டூ மச்சான லோடு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்குவானா. ஸோ ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி ஷேர் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனா இருக்கட்டும், அதுக்கு முந்தின சீசனா இருக்கட்டும், ஆர்சனல் ஹவ் பீன் சஃபரிங் வித் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பர்ஸோ, செகண்ட் வந்து ஆர்சனல் இருந்தாங்க லாஸ்ட் சீசனே, இஃப் ஐம் நாட் ராங். எங்கேயோ பார்த்தேன், ரொம்ப வேகான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் தே ஹேட் லைக் ஒன் ஆஃப் த டாப் 5 இன்ஜுரிஸ் இன் அந்த பிரீமியர் லீக் ஆர் இது. ஸோ அதனால அந்த டாக்டரே வந்துட்டு தூக்கிட்டாங்க அந்த இதுல இருந்து, கிளப்ல இருந்து. பிகாஸ் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் வந்துட்டு ரொட்டேஷனுக்கு வந்துட்டு இது வேணும், ஸ்குவாட் டெப்த் வேணும். அது ஐ திங்க் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூபிமெண்டி வந்துட்டு ஹி வில் பிளே. பட் இந்த மேன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் ஆர்சனல் திஸ் ஆனா சீசன். எனக்கு என்ன கவுண்டர் தாட்னா, ராட்ரி நடந்தா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கண்டிப்பா நான் சொல்றேன். ராட்ரி போச்சுன்னா என்சோ வில் பி மூவிங் டு மான்செஸ்டர் சிட்டி கண்டிப்பா. அண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச செல்சியோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்சஸ்ல ஜாபி இஸ் மேட் அபவுட் ஜூபிமெண்டி. அது ஒண்ணு வாசிச்சேன். இன்னொன்னு ரியல் மேட்ரிட் கண்டிப்பா தே வில் கம் நாக்கிங் அட் தி எண்ட். ஏன்னா அவனுங்க வந்து தே டோன்ட் ஹேவ் அ சென்டர் மிட்ஃபீல்ட். டெம்போ டிக்டேட்டர் அவங்க கிட்ட இல்ல, க்ரூஸ் மாதிரி. ஆமா, நீ ஜூபிமெண்டி ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்த அப்படின்னா ஆல்ரெடி வேர்ல்டு கப்ல அவனை ஆட வைக்கல. ஏன்னா தட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி நம்பர் ஆஃப் மினிட்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி நாட் பிளேட் இன் பிரீமியர் லீக். ஸோ இன்னும் 2 இயர்ஸ்ல யூரோஸ் வருது. அண்ட் கண்டிப்பா வந்து யூ வில் ஆல்சோ பி புஷிங் ஃபார் மெட். என் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இப்போ ஆல்ரெடி கிமெரஸ், மெரினோ இஸ் ஆல்சோ பேக், டெக்லன் ரைஸ் வந்துட்டான், ஆடகார்ட் வேற இருக்கிறான். ஸோ டெக்னிக்கலி நீங்க 4-3-3 விளையாண்டாலும் 4-2-3-1 விளையாண்டாலும் 3 மிட்ஃபீல்டர் இருக்காங்க அந்த ரோல். 10 ஆட போறான் பட் ஸ்டில் கரெக்ட்டா? ஸோ டெக்னிக்கலி யார் அந்த ஸ்டார்டிங் 3 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லுக்கிங் அட் ஆர்டெட்டா he has not நான் அந்த இந்த எப்படி சொல்ல, சாம்பியன்ஸ் லீக் ஒரு டீம், பிரீமியர் லீக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திர கேரக்டர் இல்ல. அது ஒவ்வொரு சீசன்ல திருப்பியும் மாறுமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டினும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி டாப் 3? இஃப் ஜூபிமெண்டி டாப் 3ல இல்லைன்னா அவனை மாதிரி டேலண்ட் எதுக்கு பெஞ்ச்ல ஆர்சனல்ல உட்காரணும்? வை டோன்ட் ஹி கோ அவுட் எக்ஸ்ப்ளோர், லைக் எஸ்பெஷலி சம்திங் லைக் ரியல் மேட்ரிட் கம்ஸ் நாக்கிங் இன் அப்படின்னா தட்ஸ் தி கொஸ்டின். உன்னுடைய டாப் 3 யாரு மிட்ஃபீல்ட்ல? யாரு நீ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே உங்க யாருக்கும் தெரியல பத்தியா, யாரு வந்து 3 பேர் அப்படின்னு. அதே இடத்துலதான் நாங்களும் இருக்கோம். பட் த திங் இஸ், திஸ் இஸ் வாட் வி வர் மிஸ்ஸிங்
all for many years. ஸோ இப்போ இருக்கிற மிட்ஃபீல்டு வந்துட்டு யூ கேன் பிளே so many ஆப்ஷன்ஸ், so many different ஆப்ஷன்ஸ் யூ கேன் பிளே. சிடிஎம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட 3 பேர் விளையாடலாம் இப்போ. ம். அதே மாதிரி வந்துட்டு நம்பர் 6 ரோல் வந்துட்டு இப்போ அதே மாதிரி 3 பேர் விளையாடலாம். ஸ்கெல்லி வேற சேர்க்கல இதுலலாம். அதுதான் ஸோ 3 பேர் விளையாடலாம். ஓடகார்டோட பொசிஷனும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இவனும் விளையாடுவான், யாரு கிமெரஸ் விளையாடலாம். எஸ்ஏ விளையாடுவான் அண்ட் ஓடகார்டு விளையாடுவான், இவனும் விளையாடுவான், யாரு மெரினோவும் விளையாடுவான். வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஸோ ஐ ஃபீல் கிமெரஸே பிரேசிலுக்கு 10ல தானே ஆடிட்டு இருந்தான் 8 நிறைய ஆடி மேட்ச். இருக்கான். 8 and ஸோ 10. ஸோ ஃபார் மீ இந்த எனக்கு ஆசை வந்துட்டு அது ஒரு பேராசைலாம் இருக்குது. பட் ஐ வுட் பேசிக்லி ஸ்டார்ட் கன்சிடரிங் வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். அஃப்கோர்ஸ் ரைஸ் ம். வில் பி த நம்பர் 1. அண்ட் இப்போ ப்ரூனோ வாங்கியிருக்காங்க, ஸோ ஹி வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் அண்ட் ஓடகார்ட். ஸோ இவங்க 3 பேர் தான் வில் ஆப்ரேட் இன் த இனிஷியல் ஃபேஸ் இஸ் வாட் ஐ எம் அஸ்யூமிங். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கன்க்ளூட் ஹூ இஸ் கோனா ஸ்டார்ட். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஐ வில் லீவ் இட் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் த கேம். இந்த கேம்ல வந்துட்டு இது தேவைப்படுது. ஏன்னா ஒரு ஐ ஃபீல் இத்தனை லீக்ஸ் அண்ட் இத்தனை காம்படிஷன்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஆர்சனல் ஆர் எனி டீம். அதுவும் வந்துட்டு பிரீமியர் லீக் மாதிரி இருக்கிற ஒரு லீக்ல வந்துட்டு இன்டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் அதே வந்துட்டு ஒரு கம்பேரிசன்ல வந்துட்டு பார்த்தோம்னா பிஎஸ்ஜி இப்போ வந்துட்டு ஒரு ஜோக் வர பார்த்தேன், சம்மந்தமே இல்லாத ஒரு ஜோக் சொல்றேன். இந்த லூக்கஸ் டீன் அந்த இவனை வாங்கினாங்க தெரியுமா, டீனியா. ஆமா, ஆஸ்டன் வில்லால இருந்து. ஐ திங்க் ஒரு ஜோக் வந்துட்டு நூனோ மெண்டஸ் இஸ் நெவர் பிளேயிங் தி பிரெஞ்ச் Till லீக் January அப்படின்ற மாதிரி போட்டிருந்தானுங்க. இஸ் நெவர் பிளேயிங். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது டெம்பெலே இஸ் நெவர் பிளேயிங் தி லீக் 1. ஃபெரன் டாரஸ் ஸோ போலாம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இந்த லீக்ல வந்துட்டு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. இட் ஹாஸ் டு பி லைக் 100%. எவ்ரி பொசிஷன் ஹாஸ் டு பி 100%. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் த இன்டென்ட் ஆர்சனல் இஸ் ஷோயிங். ஸோ ஐ கேனாட் கெஸ். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ பாரு ஒரு 3-4 பொசிஷன் வந்துட்டு ஐ கேன் கன்ஃபார்மா சொல்ல முடியும் இதான் நடக்க போகுது அப்படின்னு. மிட்ஃபீல்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி பசில்டு. இட் கேன் பி எனி ஒன். இட் கேன் பி எனி ஒன் இன் எனி பொசிஷன். ஸோ அது வந்துட்டு ஐ லைக் இட் அண்ட் ஐ வாண்ட் டு பி சர்ப்ரைஸ்ட் எவ்ரி மேட்ச். ஆனா சரி. இப்போ இவ்ளோ சாரி ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் பேசிட்டு இவ்ளோ மிட்ஃபீல்டு இவ்ளோ நமக்கு வந்து இவ்ளோ பெர்மிட்டேஷன் இவ்ளோ காம்பினேஷன் டிஃபென்ஸ் இவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கெவின் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு, நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன், டிரான்ஸ்ஃபர்ல நிறைய ஓபன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னாரு. ஃபார்வர்ட்ல பார்த்தா 9 ஃபார்வர்ட் இருக்காங்க, விங்கர்ஸ் இதுல நம்ம இன்னும் வந்துட்டு மேக்ஸ் டவுமன், இல்ல ஈத்தன் வெனேரி நான் அவங்கள நம்ம சேர்க்கல இன்னும் கான்வர்சேஷன். அவங்கள வேற இருக்காங்க. நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு நான் அதை ஏன் அதை சொன்னேன்னா, பால் ப்ரோ வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுமா, பிகாஸ் ஐ எம் லுக்கிங் அட் சம்மன் லைக் தட் ஹூ இஸ் கோனா பி லைக் உங்களுக்கு ஒரு சாலா வந்துட்டு ஒரு 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 3-4 சீசன் வந்துட்டு he was too good. So I'm expecting someone like that. இல்ல That is why இப்போ I am feeling. இல்ல அதுதான் அதனாலதான் வந்துட்டு I feel இல்ல அதான் என்னோட கொஸ்டின் எனக்கு நமாவே இன்னும் இருந்துச்சுல வந்துட்டு அவர்கிட்ட. லைக் உங்க அட்டாக்ல வந்துட்டு ஒரு எலைட் ஒரு 4 to 5 சீசன் கன்சிஸ்டன்டா 20 to 30 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பர்சன் கிட்ட தான் எனக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்களோட அட்டாக்ல வந்து இப்ப யார் இருக்காங்கன்னு தெரியல. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யோக்கரஸ் அதுவா மாற போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அட்டாக்ல லைட்டா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் அது காமிச்சுது. ஓப்பன் பிளேல அவங்க நல்ல நிறைய பிரில்லியன் மேட்சஸ் நிறைய கோல் அடிச்சு அவங்களுக்கு எப்படி ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா 3-4 அடிச்சாங்க. அவங்க கிளிக் ஆகலன்னா தே சஃபோர்ட் டு ஸ்கோர் கொஞ்சம் நிறைய கோல்ஸ். ஸோ அது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் 9 out of 10 8 out of 10 இப்ப சாலா நம்மளுக்கு கொடுப்பான் எல்லா மேட்ச்லயும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இஃப் சாக்கா இஸ் நாட் ஃபிட் ஃபார் தி சீசன்னா அவங்களுக்கு அது மிஸ் ஆகுது. அதான் என்னோட ஆக்சுவலா கொஸ்டினா இருந்துச்சு வீடியோ ஸ்டார்டிங்லயே அவங்களுக்கு. இல்ல அதான் இப்போ சாக்கா வந்துட்டு அந்த 2022-23 சீசன்ல வந்துட்டு he was firing. அவனும் ஓடகார்ட் மார்டினெல்லி 3 பேருமே வந்துட்டு they were all in sync. பட் வந்துட்டு போன சீசனும் வந்துட்டு ஓடகார்டுக்கு வந்துட்டு இன்ஜுரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க. சாக்கா வந்துட்டு போன சீசன் வந்துட்டு அதுக்கு முந்தின சீசனோட லோட்னால ஒரு அகிலிஸ் இன்ஜுரி தான் அந்த சீசன் ஃபுல்லாவே வந்துட்டு விளையாடினு இருந்தான் அப்படின்னு அதனாலதான் வந்துட்டு இங்கிலாந்துக்கும் வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு he didn't operate in 100%. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப நாளாவே பெர்டைன் ஆயினே இருக்குது. ஒரு சீசன் அடுத்த சீசன் இந்த சீசன்.
So, அதனாலதான் ஐ ஃபீல் அந்த அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. ஏன் வினிஷியஸ் ஜூனியர் வந்துட்டு ஐ வாஸ் எக்ஸைட்டட் when it becomes சீரியஸ் அப்படின்னா, எப்பவுமே சாக்காக்கு வந்துட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு லாக் பண்ணுவாங்க. பட் இஃப் சம்ஒன் லைக் வினிஷியஸ் ஜூனியர் கம்ஸ் இன்டு இஃப் அந்த மாதிரியான ஒரு 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 சைனிங் யாராவது வந்தாங்கன்னா, you will not be able to accommodate so much of defenders to one player like that. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ். லைக் எனக்கு வந்துட்டு பட் இப்போ இஸ்ன்ட் இட் டூ நெகட்டிவ்? இப்ப இஸ்ன்ட் இட் டூ நெகட்டிவ்? நீ யோசிச்சு பார்த்தனா லாஸ்ட் சீசன் 2 ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா போயிடுச்சுன்னா நீங்க ட்ரிபிள் அடிச்சிருப்பீங்க. கரபாவ் கப் ஃபைனல். இப்போ உங்களுக்கு அட்டாக் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க 3 ஃபைனல்ஸ் வந்திருக்கவே மாட்டீங்க. ஐ மீன் ஃபைனல்ஸே வந்திருக்க மாட்டீங்க. கரபாவ் கப்பா இருக்கட்டும், இல்ல சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், இல்ல பிரீமியர் லீக் ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணிருக்க மாட்டீங்க. கரெக்டா? சோ எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு நெகட்டிவ் வியூல பாக்கறத விட நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆர்சனல் வில் வாக் த்ரூ த லீக் அண்ட் தே ஹேவ் அப்கிரேடட். லைக் லாஸ்ட் சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல எவ்வளோ ஒரு அம்யூனிஷன் இல்லாம இருந்தாங்களோ, அந்த அந்த ஃபெயிலியர்ஸை தே ஹேவ் அட்ரஸ்ட் இட் வெரி வெல். எனக்கு இந்த சீசன் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் தே வின் 2 or 3 கப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் நான் நெகட்டிவா பார்க்கல. ஐ எம் ஜஸ்ட் வாண்டிங் சம் இன்டென்ட், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 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 பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் அண்ட் ஒரு ஃபியர்ஸான இன்டென்ட் கொஞ்சம் சூனரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ நத்திங் நெகட்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ someone who's supporting Arsenal for almost 15 plus years or something, எனக்கு வந்துட்டு அந்த சாம்பியன்ஸ் ஆற வரைக்குமே வந்துட்டு ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் we are all conditioned as people who are following Arsenal for many years. That's how we are conditioned. நீங்க சொல்றீங்க தெரியுமா, வாக் ஒரு ஒரு கேக் வாக்கா இருக்கும் அது. ஐ திங்க் we can never come to those terms that's how it's going to be for any season. நீங்க அடுத்த சீசன் வந்துட்டு ஒரு 3 கப் அடிச்சாலுமே நான் அடுத்த சீசன் வந்துட்டு ஐ வில் பி இன் திஸ் ஆட்டிடியூட் தான். ஏன்னா தட்ஸ் ஹவ் ஐ எம் கண்டிஷன் ஆர் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் கண்டிஷன் டு லுக் அட் ஆர்சனல். ஏன்னா தட்ஸ் ஹவ் வி ஹவ் சீன் மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஸோ இட்ஸ் அ கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ட்ரிபிள் அடிக்க போறானுங்க. அடிச்ச சந்தோஷம் தான். சரி நான் பட் ஆனா நான் வந்துட்டு அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு காலர்லாம் தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஐம் நாட் கோயிங் டு இல்ல எனக்கு என்னோட போன சீசன் அந்த ப்ரிவியூ வீடியோ வந்து பேக் வந்துட்டு போச்சு. வேர்ட்ஸ் இறக்கிட்டு அந்த ஐசாக் இறக்கிட்டான். டேய் அது எவ்வளவு கேள்றா இது எவ்வளவு கேள்றான்னு கேட்டுட்டு இருந்தேன். அது ஞாபகம் வந்துச்சு. லைக் பாப்போம் இந்த சீசன் ஆர்சனல் முடிக்கிறாங்க. ஆனா என்ன பர்சனல் பிலீஃப் என்னன்னா, அந்த ஒரு பெரிய கேப் கடிச்சு ஒரு டைட்டில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வித்தின் ஷார்ட் பீரியட்ல ட்ராபிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிரும்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா அந்த மென்டாலிட்டி வந்து கொஞ்சமா டீம்ல வந்து கான்ஃபிடன்ஸ் மென்டாலிட்டி கொஞ்சம் இன்ஸ்டில் ஆயிடும். ஸோ அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 years இந்த கோர் செட் ஆயிருக்கு, கூட இன்னும் பிளேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஆர்சனல் வில் டாமினேட் ஃபார் இயர்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு இது சரி, ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸ்ல நீ பார்த்த வரையும் which player is exciting or வந்து ஓகே இந்த பிளேயருக்கு வந்து இது ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கலாம் அப்படின்ட்டு யாராவது உங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சா இது ஆர்சனல்ல? ஆமா, நான் வேற யாரும் கேட்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ப்ரீ சீசனே பார்க்கல. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அது பார்க்கறது அந்த ஆப்லயோ சம்திங். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் ஓகே ஹூ வாஸ் பெர்ஃபார்மிங் வெல் அந்த மாதிரிலாம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோன்னா மேக்ஸ் டவுமன் வந்துட்டு வாஸ் பிளேயிங் ரியலி வெல், நிறைய மினிட்ஸ். அண்ட் ஒரு 16-year-old டிஃபெண்டர் ஒருத்தர் இருக்கான், மாரி சால்வன் சொல்லிட்டு. இப்போ he was really showcasing good signs. So and pretty much மெயின் டீம்லாம் விளையாடவே இல்லை, சும்மா எல்லாருமே வந்துட்டு ரொட்டேஷன். ஓடுகார்ட்லாம் வந்துட்டு ஒரு 30 minutes கொஞ்சம் ரொம்ப ஒரு லைட்டர் இதை தான் வந்துட்டு இந்த ப்ரீ சீசன் பண்ணாங்க. அண்ட் இந்த கிரீக் சைனிங் அந்த சாலிஸ் வந்துட்டு he was really good. ஸோ ப்ரீ சீசன் வந்துட்டு இந்த 3 பிளேயர்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு படித்தேன். மற்றபடி ஆவரேஜ். ஓகே சரி, ஓகே பாப்போம் ஆர்சனல் இந்த சீசன் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து எந்த டீம் பத்தி பேசலாம்? என்ன பொறுத்த வரைக்கும் செல்சியை பத்தி பேசலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதான் ஐ திங்க் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல ஆர்சனல் பத்தி பேசும்போது ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு நக்கல் இல்லாமல் தெரியல. பட் ஆனா பயங்கர ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி சிபிஐ ஆபீஸ்ல உட்கார்ந்து மாதிரி என்ன கேள்வி, என்ன இது பண்ண, என்ன இது அடுத்து என்ன பண்ண, ஏதோ ஒரு இது தெரியுதே அப்படின்னு. அதுவும் எத்தனை நிமிஷம் பாரு, 40 நிமிஷம் கேள்வி கேட்டுக்கிறீங்களா என்ன?
வருஷத்துக்கு என்னைக்கோ ஒரு நல்லா வரீங்க. கன்டென்ட் உங்ககிட்ட மில்க் பண்ண தேவையில்ல. அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து அடிப்பானுங்க. இவனுங்க 3 பேர் ஆர்சனல்ல போட்டு வண்ணத்தை கக்குறாங்கன்ட்டு. இன்னைக்கு பாருங்க நாங்க எல்லாம் ஆர்சனல் தான் சப்போர்ட் பண்ணிருக்கோம். அடுத்த 1 வருஷத்துக்கு எங்களை கேள்வி கேட்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் சத்யா ப்ரோலாம் இருக்காரு. அவர்லாம் கிளம்பி வந்துருவாரு. அப்புறம் இவனுங்க ஆர்சனல்னாலே இவனுங்க அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ